கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கணி. இந்த குறளை புரிஞ்சுக்க நம்ம இதிகாசமாகிய மகாபாரதத்தில் வரும் ஒருத்தருடைய கதையை கேட்கலாமா? சகாதேவன் என்பவர் பாண்டு மற்றும் மாத்ரியுடைய மகன். பாண்டவர்களான யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன் இவங்கள்ல யங்கஸ்ட் இவரு தாங்க. பட் அறிவுல டாப். ஆஸ்ட்ராலஜில இவர் ஒரு எக்ஸ்பர்ட். பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர். பாண்டவர்களுடைய வனவாசத்திற்கு பிறகு கிருஷ்ணர் தூது போய் அவங்களுக்காக கேட்ட 5 வில்லேஜஸையோ அல்லது ஊசி முனை நிலத்தையோ கூட துரியோதனன் கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். அதனால ஃபைட்டு தான்னு முடிவாச்சு. சகாதேவனின் டேலண்ட நல்லா தெரிஞ்ச துரியோதனன் அவரிடம் வந்தான். வந்த மேட்டர் என்னன்னு கேட்க துரியோதனன் வாய் கூசாமல், என் எனிமீஸ் தோற்கணும், நான் வின் பண்ணணும், அப்படி ஒரு நல்ல நாளை ஃபைட் ஸ்டார்ட் பண்ண பார்த்து கொடு என்றான். என்ன தைரியம்? அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண அவங்களிடமே ஹெல்ப் கேட்கிறான். நம்ம சகாதேவன் தான் ரொம்ப ஆனஸ்டாச்சு. மார்கழி மாதம் அமாவாசை இரவு பூஜை செய்து போர் செஞ்சா வெற்றி கன்ஃபார்ம்னு சொன்னார். தங்களுக்கு அவனால் டிஃபிகல்டிஸ் வரும்னு தெரிஞ்சும் துரியோதனனை ஹேட் பண்ணாம நடுவு நிலைமையில் இருந்து பதில் சொன்னார் நமது நேர்மை சிகரம் சகாதேவன். நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி என்பதற்கு இவரை விட உதாரணம் வேற யார சொல்ல முடியும்? வாழ்க வள்ளுவம், வளர்க மனித நேயம்.